Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். அதில் டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்பர் டேட்டா டைப் பார்த்துருக்கோம், சீக்வன்ஸ் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் பார்த்துருக்கோம். அந்த சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் ஒவ்வொன்றையும் தனித்தனி வீடியோவில் எக்ஸ்பிளனேஷனாக அதோடைய ஆப்ரேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக டிக்ஷனரி அண்ட் செட் இருக்க ரிமைனிங் 2 டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. டிக்ஷனரி அப்படின்னா என்ன? இங்கேயுமே நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஓகேவா, ஒரு லிஸ்ட்டில் சம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம வச்சுருக்க போகிறோம். அதுதான் நமக்கு டிக்ஷனரி. பட் டிக்ஷனரி எப்படி இருக்கும்னா என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்டில் அன்ஆர்டராக இருக்க விஷயம் இந்த டிக்ஷனரியில் அன்ஆர்டராக இருக்கும். அதாவது இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல், இண்டெக்ஸிங் இல்லாமல், அதாவது பொசிஷன் எதையும் நம்ம மென்ஷன் பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர்டு செட் ஆஃப் கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு வேல்யூக்கு நான் ஸ்டோர் பண்ணுறது, இப்போ நான் ஒரு நேம் வந்து அப்படின்னு இருக்க நேமை நான் ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கான கீயாக நான் நேம் அப்படின்னு ஒரு கீ எடுத்துக்கிறேன். அப்போ நேம்ன்றது கீ, அப்படின்றது வேல்யூ. இப்படி ஒரு வேல்யூக்கு நான் கீ மூலியமாக நான் கொடுக்கறது தான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த டிக்ஷனரி எப்படி மென்ஷன் ஆகும் அப்படின்னா கர்லி பிரேஸ். ஓகேவா, கர்லி பிரேஸில் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிக்ஷனரி. நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம், டப்பில் நம்ம பெரான்தசிஸில் மென்ஷன் பண்ணுவோம். டிக்ஷனரி அப்போ நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது கர்லி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, பட் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், கீஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்னன்னு சொல்லுவோம் டிக்ஷனரி அப்படின்னா கீ வேல்யூ பேர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம எந்த ஒரு சீக்வன்ஸையோ ஆர்டரையோ லிஸ்ட்டு டப்பிள் இது எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிக்ஷனரி சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி கீயும் அதுக்கு வேல்யூவையும் கொடுத்துரும். அதை நம்ம என்ன இண்டெக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான் நமக்கான வேல்யூ. ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், நேம் ஈக்குவல் இஸ் டு அப்படி. ஓகேவா, நம்ம இஸ்ட் அந்த கோலன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏஜ் இஸ் டு 18, மார்க் இஸ் டு 100. இப்போ நான் கொடுத்துட்டேன், இது எனக்கு கீ, இது எனக்கு வேல்யூ. ஏஜ்ன்றது கீ, 18ன்றது வேல்யூ, மார்க்ன்றது கீ, 100ன்றது வேல்யூ. ஓகே, இப்போ ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு அப்படியே அது பிரிண்ட் ஆகும். ஓகே, இண்டெக்ஸிங் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது. நம்ம முன்னாடியெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பொசிஷனை மென்ஷன் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீயை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஏ ஆஃப் நேம்னு கொடுத்தா நேம் பிரிண்ட் ஆகும். என்ன கீ எனக்கு யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கீயை தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்லணும். இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் டிக்ஷனரியில். ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான டேட்டா டைப். லாஸ்ட்டாக செட் டேட்டா டைப். செட் அப்படின்னா என்ன, இதுவுமே அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா, சம் ஆர்டர் எதுவுமே இல்லாமல் நம்ம அன்ஆர்டராக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இந்த எலமெண்ட் ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். இது எப்படி செப்பரேட் ஆகிருக்கும் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் ஆகிருக்கும். இதுவுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோம், அதை பிரிண்ட் பண்ண சொன்னால் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் வெறும் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி நம்பர்ஸ்லாம் மென்ஷன் ஆகிருக்க வேல்யூஸ் அப்படின்னா அதுக்கு பேரு செட். பட் கீ இதே கர்லி பிராக்கெட்ல எனக்கு வந்து கீ வேல்யூ பேர்ல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டிக்ஷனரி டேட்டா டைப். ஓகேவா, சிம்பிள். இது 2 டேட்டா டைப்பும் இவ்வளோதான். ஓகேவா, ஸோ எல்லா டேட்டா டைப்பையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டேட்டா டைப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.